யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சனால தான் நீங்கள் வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, விவோ V9 மற்றும் OPPO F7 இந்த ரெண்டு மொபைல் அப்படி என்னதாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, இந்த ரெண்டு மொபைல்லேயே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா தான். இந்த ஃப்ரண்ட் கேமராக்காகவே இந்த இரண்டு மொபைல் வந்து அதிக பேர் விரும்புகிறாங்க. ஸோ இந்த மொபைலோட ஃபுல் டீட்டெயில் மற்றும் ரெண்டு மொபைலுக்குரிய கம்பேர் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 64 GB கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் வந்து கேமரான்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 மெகா பிக்சல் 25 மெகா பிக்சல், அதாவது விவோ V9 24 மெகா பிக்சலும் OPPO F7 வந்து உங்களுக்கு 25 மெகா பிக்சலும் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த மொபைலோட மிகச்சிறந்த அம்சமாகும். சரி வாங்க விரிவாக இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இரண்டு மொபைலோடைய டிஸ்பிளே பார்த்துருவோம். இப்போ டிஸ்பிளேல வந்து நம்ம என்னென்ன பார்ப்போம்? ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், பிக்சல் டென்சிட்டி, டிஸ்பிளே டைப், ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன், இதுதான் பார்ப்போம். இது என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்க? இப்போ விவோ V9 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1080x2280 பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே OPPO F7 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதாவது உங்களுக்கு வந்து விவோ V9 விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080x2246 பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விவோ V9 மற்றும் OPPO F7 இரண்டுலேயுமே வந்து உங்களுக்கு 400 ppi தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளேவோட டைப்னு நம்ம பார்க்கும்போது விவோ V9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IPS LCD டச் ஸ்க்ரீனும், OPPO F7 அட் த சேம் IPS LCD டச் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு மொபைலையும் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே ஒரு ஈக்குவலாக இருக்குது. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மட்டும் விவோ V9 வந்து 1% மேலே இருக்குது. அடுத்து என்ன பார்ப்போம்? அடுத்து இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்க அப்படியே ஓரலாக செக் பண்ணிப்போம். எப்படி இருக்கும்? ஒரு மொபைலில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா சிப்செட் என்ன கொடுத்துருப்பாங்க? அதாவது உங்களுக்கு விவோ V9 வந்து Qualcomm Snapdragon 626 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 பாயிண்ட் எச்சா வந்து உங்களுக்கு OPPO F7 Qualcomm Snapdragon 670 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்செட் பொறுத்த வரைக்கும் OPPO F7 வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்டா கோர் ப்ராசர் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 64 பிட்டும், கிராஃபிக் கார்டு வந்து உங்களுக்கு Adreno 506 வந்து விவோ V9 யூஸ் பண்ணியிருக்காங்க. OPPO F7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த வெர்ஷனான Adreno 615 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம், அதாவது மொபைல் வந்து எந்த ஒரு ஹேங்க்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது ரேம். இந்த ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ V9 4 GBயும் OPPO F7 வந்து 6 GB கொடுத்துருக்காங்க. அதாவது 2 GB உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்து இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு விவோ V9 வந்து 64 GBயும் OPPO F7 வந்து உங்களுக்கு 64 GB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மொபைல்லையும் வந்து 256 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இரண்டு மொபைலுக்கு உங்களுக்கு OTG சப்போர்ட் இருக்குது. மேலும் இந்த இரண்டு மொபைலில் வந்து இப்போ வருகிற ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மொபைலையும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டு மொபைலும் வந்து ஸ்பெஷல்லெஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன இது மட்டும், அதாவது மைக்குக்கும் கேமராவுக்கு மட்டுமே இடம் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ரீனாக கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு மொபைலும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அடுத்து இந்த மொபைலோட இந்த மொபைல் அதிக பேர் விரும்புவதற்கான காரணம் கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா விவோ V9 வந்து 24 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், குவாலிட்டி ஜம்முன்னு இருக்கும். அதே OPPO F7 வந்து 1 மெகா பிக்சல் எச்சா 25 மெகா பிக்சல் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஏன் 1 மெகா பிக்சல் மட்டும் எச்சா கொடுத்துருக்காங்க? அப்போ இதை வாங்கலாமா? இதுவும் நான் பின்னாடி சொல்லிடுறேன் என்ன காரணங்கிறது. அடுத்து சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மொபைல்லையுமே வந்து உங்களுக்கு CMOS சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் LED ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. விவோ V9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து LED ஃப்ளாஷ் கொடுக்கல, உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வர ஃப்ளாஷ் தான். அதாவது வருகிற ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாஷ் ஆகுது, அந்த ஃப்ளாஷ் தான் இருக்குது. அதே OPPO F7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மொபைல் எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் சார்ஜ் பண்ணி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ V9 3260 mAh பேட்டரியும் OPPO F7 வந்து 3400 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OPPO F7 கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஓகே, இப்போ இந்த மொபைலோட ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து விவோ V9 வந்து OPPO F7 கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்காது, ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. OPPO F7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எச்சா கொடுத்துருக்காங்க. இது உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா விவோ V9 வந்து 24 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே OPPO F7 வந்து 25 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3260 mAh வந்து விவோ V9லையும் 3400 mAh வந்து OPPO F7 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ V9 வந்து உங்களால் 20,000 ரூபாயில் வாங்க முடியும். ஆனால் OPPO F7 வந்து உங்களுக்கு 25,000 ரூபாய். அதாவது உங்களுக்கு ரெண்டு மொபைலுக்குரிய கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5,000 ரூபா வித்தியாசம் வருது. ஸோ அந்த 5,000 ரூபாய்க்கு அதை கூட கொடுக்காமையே ஒருத்தன் கொடுப்பான். ஓவராலாக பார்க்கும்போது விவோ V9 பெஸ்ட்டுன்னு கொஞ்சம் தோணுது. OPPO F7 பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 2 GB ரேம், அதாவது விவோ V9 வந்து உங்களுக்கு 4 GB ரேமையும் OPPO F7 வந்து உங்களுக்கு 6 GB ரேம் கொடுக்குறாங்க. என்னோட இப்போ கருத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB ரேமே ஒரு அளவுக்கு போதுமானதான். ஸோ விவோ V9 ஒரு பெஸ்ட் மொபைல்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எந்த மொபைல் பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலையா கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. நீங்கள் இன்னும் MGV டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.